மதராசு சீமையில மவராசம் பிறந்த நாளியா நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடும். அண்ணன் கேக்கு வெட்ட போறாங்களா? ஏன் அவங்கள உள்ள விட மாட்டேன்றீங்க? அவங்க உள்ள வந்தா நாரே போகும். இங்க இருக்க நாட்டத்தோடவா மரியாதையா அவங்கள உள்ள விடுங்க. முட்டி தொலைப்பா. ஓடியாடியா டியாலங்கடி டியாலோ டியாலங்கடி டியாலோ டியாலங்கடி 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 டியாலோ டியாலங்கடி 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 டியாலோ சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வளகுலுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வளகுலுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க படைச்சு கும்மி அடி அடியாய். நாடு இருக்கு நிலையிலா ஏரி இருக்கு வேலையிலா ஹோட்டலுக்கு போக முடியலையா நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியலையா? ஆமா நாடு இருக்கு நிலையிலா ஏரி இருக்கு வேலையிலா ஹோட்டலுக்கு போக முடியலையா நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியலையா? மகாராஜா புண்ணியவா இவர் போல வள்ளலுந்தா இருந்தாலே குறையாதப்பா. சடையில பார்த்தா எங்க அப்பன போல சத்தியமா அழகு அதுக்கு மேல சடையில பார்த்தா எங்க அப்பன போல சத்தியமா அழகு அதுக்கு மேல ராமனுக்கு தோழ நல்ல ஒரு வீரன் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்க முகத்தை மறப்பதாரு. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்துட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவாளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை உயர்ந்த பொன்னடைய மேல போத்துவான். பிறந்த நாள் பிறந்துட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவாளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை உயர்ந்த பொன்னடைய மேல போத்துவான். அதை இவர் விரும்பல ஆர்ப்பாட்டம் பண்ணல அடடாயம் அவராசன் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்ச நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம். மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்ச நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம். ராசாத்தி ராசா சாப்பாடு போட்டா ராம முழுக்க பாட்டு படிப்போம் வீடியோ வீடியோ போட்டு பிடிப்போம். சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா அடியா. சம்பந்தி நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான் உன்னை? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழுப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழுப்பு வார்த்தை மதிக்காத இவள நான் டைவர்ஸ் பண்ணதான் முடிவு பண்ணிட்டேன். மாப்ள என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு
பாபு ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? பின்ன என்ன, எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அவங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா கால் வச்சிட்டு இருந்தேன். அவளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லயா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரே ஓசி பீசா, அவனோட மக இவன் காலி சீசா. ஓஹோ, அந்த பொண்ணா? எச்ச பொண்ணுனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்சவேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்கன்னு கிஸ் பண்ணணும். மாமா, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவது செஞ்சிருக்காள? அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய கூடவா குடுக்கல? நல்லா கொடுத்தாளே. பாபு கோச்சுக்காத. ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ், முந்தா நேத்து வரைக்கும் துணிமணில மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. நீ ஏண்டா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியா எரிட்டுமேன்னுதான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அதை விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீலாதவன் தான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது? யார் புடவைய யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவளை டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ளை இது? டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அது இல்ல சம்பந்தி, என் வயிற்றுச்சல அப்படி சொன்னேன். ஐயோ, வயிற்றுல அடிச்சுக்காதீங்க, அபாஸ்மி ஆயிடும். ராதா, 1 மினிட். இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னு வாங்களே, என்னது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்கணி. அந்த பழமொழியை கட்டியா புடிச்சுக்கினா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறாங்க. நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையே. இப்படி பேசிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காவேரி தண்ணிய பத்தி 1924 பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு தண்ணி வருதோ அன்னைக்கு பேச்சு நிக்கும். நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வர்றான்னு நினைக்கிறேன். ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல இருக்குது. இங்க பா, என்ன நீ கொல்ல பக்கமா போய் அந்த உளர்வாயன் இல்ல, வளர்வாயனா? இவன் ஒரு உளர்வாயன். அவன் தாண்டா நாடகம் நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜ அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க வணக்கம் வணக்கம். என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாள் ஆச்சே, அதனால குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்கால்ஸ். என்ன சார், வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ see, இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, அந்த சினிமா நடிகை எலிசபெத் டெய்லரா? இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்த அம்மா. நீங்க என்னங்க நீங்க? அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க, உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன்? காலையில 5 மணிக்கு அந்த சீப்பு எடுத்து அந்த 2 மீசைய தொங்க வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசையை பத்திய வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இதை பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அந்த மாதிரி. சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 VCR டெக்கோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு லொக்குன்னு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால் பத்திரிக்குமா அவ கூப்பிடு. 2ல 1 தீத்துறேன் பாகர். என்னம்மா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குதான்.
மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரே சால்பத்திரி குமாவா? நீ ஒரு முக்காமுள பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யானை பெத்தா வரே வான பெத்தா, சான சல்லா கான கரேவோ, அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா புட்ட போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பால் அடிக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்பேஸ் பண்றேன். ஆமா. வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல. இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. என் மீசி நீண்டது இருக்கட்டும். அங்க பாருப்பா, என்னது? பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. எவ்வளவு இழைச்சு போய் இருக்குது. அக்லாஷப்பதான சுக்ரமா. என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான், சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான். மாமா மாப்பிள, இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்பை பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான். அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொறிக்குது. மா, இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது அது ஒண்ணும் இல்லைங்க. அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன். இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும்.